வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டிலே ஈஸியாக தேங்காய் எண்ணெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த கலப்படமும் இல்லாமல் ரொம்பவே பியூராக செய்கிறதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 5 தேங்காய் எடுத்திருக்கேன். 5 தேங்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நமக்கு அரைக்கிறப்போ நல்லா அரைப்படும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதுலேருந்து இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இருந்த எல்லா தேங்காயிலேருந்துமே நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை தேங்காய் பால் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை 2 தடவை மட்டும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கிற வரைக்கும் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நைட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா காலையில் வரைக்கும் அது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சாலே இப்படி நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம மேலே உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். கீழே உள்ள அந்த தண்ணியெல்லாம் எடுக்க தேவையில்லை. அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் விட்டு அரைக்க வேண்டாம். நம்ம நார்மல் வாட்டர் வச்சு தான் அரைக்கணும். தேங்காயில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி மேலே உள்ளதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதை காய்ச்சிடலாம். நம்ம 5 தேங்காயில் செஞ்சாலே இதில் வந்து நமக்கு நிறைய எண்ணெய் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மேலே உள்ள எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தது அப்படின்னா அது ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது வந்து கீழே ஒட்டும். நம்ம அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவணும் அப்படின்னா அது நல்லா க்ளீனாக கழுவிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கீழே ஊற்றிடலாம். இது நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்போ நல்ல ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் நம்ம இதை காய்ச்சலாம். இப்போ இதை இந்த மாதிரி லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இதை வந்து நம்ம ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம காய்ச்சறப்போ இது தெரிச்சிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம இதை ஒரு லிட்டை வச்சு பாதி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம இன்னும் கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு நிறையா எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், எல்லாம் அடி பிடிச்சிரும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதில் நிறையா எண்ணெய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் லோ ஃப்ளேம் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணல அப்படின்னா அடிக்கடி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ நல்லா இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே ஃபில்டராகி கீழே வந்துடும். இப்போ நமக்கு சுத்தமான எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த தேங்காய் எண்ணெய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக.